குட் ஈவினிங் எவ்ரிவன். ஆடியபிளா? ஸ்கிரீன் தெரியுதா? ஒழுங்கா ஒழுங்கா தெரியல அப்படின்னா சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த செலக்ட் கொரிஸ் ஃபில்டரிங் இதை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல எப்படி யூஸ் பண்றது MySQL குரூப் பை இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ தம்ஸ் அப் ஜே அப்படின்னு சொல்லி எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. தம்ஸ் அப் ஜே அப்படின்னு சொல்லி, இல்லை தம்ஸ் அப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி கூட. அடுத்தது அஃபர்மேஷன் பார்த்துடலாம். அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, I am disciplined, I am focused, I am becoming a highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am feature ready. அடுத்து லாஸ்ட் கிளாஸ் பத்தி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. Which SQL statement is used to retrieve data from a table? இது எல்லாரும் தெரிஞ்சதுதான். Select is used to retrieve data from database table. அடுத்தது what does select star from table names do? என்ன செய்யும் அப்படின்னா retrieve all rows and columns. அதுதான் ஆன்சரு. எல்லா டேட்டாவையும் எடுத்து வந்துடும், இருக்கிற அனைத்து ரோ அனைத்து காலம். அடுத்தது விச் கிளாஸ் இஸ் யூஸ் டு ஃபில்டர் ரோஸ் இன் ஏ செலக்ட் கொரி? எந்த கிளாஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபில்டர் பண்ணுவீங்க அப்படின்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி இதுல தான் நீங்க வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணி ஃபில்டர் பண்ணுவீங்க. அடுத்ததா விச் ஆபரேட்டர் இஸ் யூஸ் டு கம்பைன் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வேர் ஆல் மஸ்ட் பி ட்ரூ? இந்த வி ஓகேவா இல்ல மாத்தட்டுமா? ஓகே நினைக்கிறேன். அது என்ன சொல்ல, விச் ஆபரேட்டர் இஸ் யூஸ் டு கம்பைன் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வேர் ஆல் மஸ்ட் பி ட்ரூ? எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருந்தாதான் டேட்டா எடுத்துட்டு வரும் அப்படின்னா அது என்னன்னா அண்டு. ஆர்னா ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட எடுத்து வந்துடும் டேட்டா. விச் கொரி ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஏஜ் 20, 22, 24? இது எந்த கொரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஃபில்டர் வேர் கண்டிஷன்ல ஏஜ் இன்னுன்னு கொடுத்து இந்த வேல்யூ எல்லாம் இருக்கும் அதுதான் ஆன்சரு. ஏன்னா இன்ன யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூஸை மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வருவோம். அடுத்தது விச் ஆபரேட்டர் இஸ் பெஸ்ட் ஃபார் செலக்டிங் வேல்யூஸ் வித்தின் ஏ ரேஞ்ச்? ஒரு ரேஞ்சுக்குள்ள சூஸ் பண்றதுக்கு எந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்னா, பிட்வீனா, லைக்கா, லிமிட்டா அப்படின்னா பிட்வீன் தான். பிட்வீன் செலக்ட்ஸ் டேட்டா வித்தின் ஏ மினிமம் அண்ட் மேக்சிமம் ரேஞ்ச். அடுத்தது விச் கொரி ஃபைண்ட்ஸ் நேம் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஏ? ஏ லெட்டரை மேட்ச் பண்ற மாதிரி எந்த கொரி டேட்டாவை எடுத்துட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். வேர் நேம் லைக் சிங்கிள் கோட்ஸ் ஏ பர்சன்டேஜ். A percentage matches value starting with A. அடுத்தது what is the purpose of order by age descending? இது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணும். ஷார்ட்ஸ் ஏஜ் இன் டிசெண்டிங் ஆர்டர். எப்படி வரும்? ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்டா வரிசைப்படுத்தும் இறங்கு வரிசையில். விச் கிளாஸ் லிமிட்ஸ் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரிட்டர்ன்? எந்த கிளாஸ் நீங்க யூஸ் பண்ணி பண்ணுவீங்கன்னா லிமிட். லிமிட் என்னன்னு கொடுத்தீங்கன்னா 10 ரெக்கார்ட் மட்டும் எடுத்துட்டு வரும். restricts the number of rows in the output. அவுட்புட் வர்ற ரோல எவ்வளவு வரணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. லிமிட் கொடுத்து எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் தான் வரும்.
அடுத்தது how do you correctly check for null values? எப்படி நல் வேல்யூவை செக் பண்ணுவீங்கன்னா, எந்த காலத்துல நல் இருக்கோ அப்படின்னு செக் பண்ணணும்னா அந்த காலம் நேம் இஸ் நல் அப்படின்னு கொடுக்கணும். வேர் எந்த காலம் நீங்க நல் இருக்கான்னு செக் பண்றீங்களோ அந்த காலம் பேரு இஸ் நல் அப்படின்னு கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா கேள்வியில என்ன நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. null values must be checked using is null or is not null. இது இன்டர்வியூ டிப் பாத்தீங்கன்னா, செலக்ட்னா ரெட்ரீவ், வேர்னா ஃபில்டர், அண்ட் ஆர்னா கம்பைன் பண்ணி எடுக்கிறது டேட்டாவை, இன் பிட்வீன்னா ஸ்மார்ட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வர்றது, ஆர்டர் பை அப்படின்னா வரிசைப்படுத்துறது, லிமிட்னா கண்ட்ரோல் பண்றது. வர்ற அவுட்புட்டை எனக்கு 10 மட்டும் போதும், ஒரு சாம்பிள் தான் நான் பாக்குறேன், லிமிட் 1 கொடுத்தீங்கன்னா 1 ரூபா தான் வரும். அடுத்தது போகலாமா? அடுத்ததா அட்டெண்டன்ஸ். சசி ஹரிஹரன், ஹரி இல்லையா, ஹரி ஆப்சன்ட், அபிஷ் விக்னேஷ் தேவி, எஸ் விக்னேஷ், சார் எனக்கு போன வாரம் ஆப்சன்ட் போட்டிருக்கீங்க சார். ஓ சரி. அபிஷேக், ஆனா நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். அதனாலதான் நினைக்கிறேன் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்ப நீங்க லேட்டர். அபிஷேக், ஆமா நான் ஒரு 7:15 மேலதான் ஜாயின் பண்ணேன். ஸ்னேகா, விஷாலா, சசிதரன், கனகராஜ், நித்யா, ஸ்ரீகரன், கார்த்திகேயன், நிஷா, மகாஸ்வேதா இல்லையா, பிராக்டிஸ் வந்து விக்னேஷ் தேவி அவங்க மட்டும்தான் பண்ணிருக்காங்க. வேற யாரும் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? இருந்தா சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் 6. அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஏபின்னு சொன்னல, யாரெல்லாம் வந்து உங்களோட ஏபிட்ட ரீச் பண்ணீங்க? 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு ஏதாவது டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டீங்களா? அண்ணா போன் நம்பரே மத்தியானத்துக்கு மேலதானா கிடைச்சிச்சு. ஓகே சரி. ஆனா அவங்க சீஸ் ஒர்க்கிங்கா ஸ்டூடெண்டானா? அவங்க ஜாப் சர்ச்சிங் தான். அப்ப அவங்க கன்வீனியன்ட்டா இருப்பாங்களா? அது நீங்க அப்படியே பேசிக்கீங்க, அப்படியே ஃப்ரெண்ட்லியாவே பண்றான். அது 2 பேருக்குமே வந்து சரிண்ணா சரி. ஹெல்ப் ஈச் அதர். 2 பேருமே வந்து ஹோம்ஒர்க் முடிக்கணும். ஏதாவது டவுட்ஸ்னா கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஒருவேளை கிளாரிட்டி சரிண்ணே அப்படின்னா என்கிட்ட வந்துருங்க. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. அடுத்ததா இன்னைய செஷன் போயிடலாம். இன்னைய செஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசிபிள் உங்களுக்கு கரெக்டா தெரியுதா? ரொம்ப சின்னதா தெரியுதா? நான் லேப்டாப்பை மானிட்டருக்கு அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி வருதுன்னு தெரியல. சைஸ் ஃபாண்ட் சின்னதா இருக்குதா என்ன அப்படின்னு தெரியல. அது உங்களுக்கு விசிபிளா இருக்குது அப்படின்னா ஃபாண்ட் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஓகே.
extend duplicate this display. Okay, keep changes. Okay, இப்போ ஓகேவா? ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் ஆயிடுச்சா? செகண்ட். ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப். இப்போ சைஸ் பாருங்க. இப்போ ஓகேவா? லுக்ஸ் பெட்டர் ஜி. இப்போ மண்ணே கிளாஸ் போயிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து MySQL அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இதை பற்றி தான் பார்க்க போறோம். இது என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படின்னா கவுண்ட்ங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவோம், சம்ங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவோம், ஆவரேஜ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவோம், மினிமம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் நம்ம எக்ஸல்ல யாரெல்லாம் எக்ஸல் கம்ஃபர்ட்டா யூஸ் பண்ணிருப்பீங்களா, அதுல ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து 2-3 செல்ல கால் பண்ணோம்ல, அதே மாடல் தான் எக்ஸல்ல பண்ணாம நம்ம MySQL இந்த விண்டோல வந்து இந்த வேலையை பண்ண போறோம். MySQL பண்ண போறோம். நம்ம அதே வேலைய MySQL பண்ண போறேன். ஓகேவா? குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்ண போறோம்? நம்ம எக்ஸல்ல குரூப் பை பண்ணுவீங்கல்ல, எனக்கு இந்த குரூப் வச்சு வேணும், இசிஇ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் குரூப் வச்சு வேணும், ஐடிங்கிற குரூப் பை வச்சு வேணும், இந்த மாதிரி. அப்புறம் ஏதாவது ஒரு டேட்டாவை வடிகட்ட போறீங்க. எப்படி ஃபில்டர் எப்படின்னா, ஹேவிங் கொடுத்து ஏதாவது ஒரு நிபந்தனை கண்டிஷனை கொடுத்து ஃபில்டர் பண்றது எப்படிலாம் இதை நம்ம வந்து கம்பெனியில் ஒர்க் பண்றப்ப எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரோஸ்ல அது வேலை செய்யும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ் ஆன் மல்டிபிள் ரோஸ். ஆனா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா தி ரிட்டர்ன் ஒன் சிங்கிள் வேல்யூ, ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்ப சம் ஆஃப்னு கொடுத்து 4-5 இதை கால் பண்ணீங்கன்னா மொத்தம் தானே வரும், டோட்டல் சேலரி தானே வரும். ஆவரேஜ் ஆஃப்னு கொடுத்து ஒரு 5-6 ரோல உள்ள சேலரியை மட்டும் எனக்கு ஆவரேஜ் பண்ணி சராசரியா இந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறத அப்போ ஒரு வேல்யூ தானே ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கவுண்ட் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரெக்கார்டு இருக்கு, அதுல எனக்கு எவ்வளவு ரெக்கார்டு இருக்குன்னே தெரியாது. அப்ப எவ்வளவு ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா மொத்த ரெக்கார்டு டேபிள்ல உள்ள மொத்த ரெக்கார்டையும் எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட், இது அக்ரிகேட். எப்படி கவுண்ட் ஸ்டார் உள்ள ஸ்டார் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார் க்ளோஸ் பிராக்கெட் ஃப்ரம் எந்த டேபிள்ல உள்ள ரெக்கார்டை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மொத்த எண்ணிக்கையை அந்த டேபிள் நேம கொடுக்கணும். கொடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இப்ப இது வந்து எல்லா ரோவையும் கவுண்ட் பண்றது. ஓகேவா? எனக்கு நான் நல்லா இல்லாததை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ செலக்ட் கவுண்ட் ஆஃப் இமெயில் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இமெயில் உள்ள ரெக்கார்ட் மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லணும். இப்ப செலக்ட் கவுண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 1,00,000 காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கொரியோட அவுட்புட்டு ஒரு 90,000 தான் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10,000 வந்து இமெயில் இல்லாம இருக்குது ரெக்கார்ட்ல அப்படின்னு நம்மளா புரிஞ்சுக்கணும். இதோட அவுட்புட் 90,000னா 10,000 மீதி 10,000 இருக்குல்ல, அது வந்து இமெயிலே இல்லாம டேட்டா என்டர் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நல்லா இல்லாத வேல்யூஸை கவுண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும்னா செலக்ட் ஸ்டார். ஓகேவா? எனக்கு நல் இல்லாததா இருக்கிற வேல்யூவை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் கவுண்ட், எந்த காலமை நீங்க கவுண்ட் பண்ண போறீங்க அந்த காலமும் உள்ள கொடுக்கணும். அதை நாம வச்சுங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து அந்த டேபிள கொடுக்க போறீங்க. இப்ப இப்படி கொடுத்துட்டீங்கன்னா எம்ப்ளாய்ங்கிற டேபிள்ல உள்ள போய் இமெயிலுங்கிறது எதெல்லாம் நல்லா இல்லாம இருக்குதோ அதெல்லாம் எண்ணி சொல்லும். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், எம்ப்ளாய்ங்கிற டேபிள்ல இவ்வளவு ரெக்கார்ட்ஸுக்கு இமெயில் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்றோம். அதுதான் இது கவுண்ட் நல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செலக்ட் சம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா நம்ம எக்ஸல்ல பண்ணோம்ல,
ஈக்குவல் டு சம் ஆஃப், யாரெல்லாம் அதெல்லாம் செஞ்சிருக்கீங்க? ஈக்குவல் டு சம் ஆஃப், வரிசையா கால் பண்ணோம்ல ஒவ்வொரு செல்லா கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா எல்லாத்தையும் சம் பண்ணி வரும்ல. இதேதான் நம்ம MySQL பண்ண போறோம். இது இங்க ஒரு 10 ரெக்கார்டு இருக்கும், இல்ல 50, 100, 200 ரெக்கார்டு இருக்கு, எக்ஸல்ல பண்ணிடுவீங்க. 10 லட்சம் ரெக்கார்டு இருக்கு, 1 கோடி ரெக்கார்டு இருக்கு, எப்படி பண்ணுவீங்க? அப்ப இந்த கொரியை வச்சு ஈஸியா அந்த வேலையமா பண்ணிக்கலாம். செலக்ட் சம் ஆஃப், எந்த காலமா நீங்க கூட்டுறீங்களோ, மொத்தம் டோட்டல் போட போறீங்களோ அந்த காலமா நீங்க மென்ஷன் பண்ணணும். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், அந்த எந்த டேபிள் நேம் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணோம்னா, எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல சேலரிய சம் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டா வந்துடும். அடுத்தது 1 செகண்ட், ஆவரேஜ் ஆஃப், செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்தா, இப்போ உங்க கம்பெனில முதலாளி கேட்கிறாரு, எப்ப நம்ம கம்பெனில வேலை செய்யறவங்களோட சராசரி சம்பளத்தை கணக்கு பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு HR. அவரு ஒவ்வொரு ரெக்கார்டா போய் எல்லாத்தையும் டோட்டல் போட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் போட்டு இப்போ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கொரிய தட்டினாருன்னா போதும். செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னா மொத்த சம்பளத்தையும் எடுத்து சராசரி பண்ணி அவுட்புட் கொடுத்துரும். நீங்க அலையஸ் மாதிரியே கொடுத்துக்கலாம். டோட்டல் சரி எம்ப்ளாயி ஆவரேஜ் சேலரி அப்படின்னு புரியறதுக்காக. அடுத்தது மின் ஆஃப் மேக்ஸ் ஆஃப், இது என்ன அப்படின்னா செலக்ட் மின் ஆஃப், எந்த காலமோட வேல்யூவை நீங்க கம்மியா இருக்கிற குறைந்த அளவோட இருக்குது அப்படிங்கிற ஒரு வேல்யூவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலமும் இங்க கொடுக்கணும். நம்ம கதைப்படி சேலரியை கொடுத்துருக்கோம், உங்களுக்கு எந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்ன காலம் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த காலமும் இங்க கொடுக்கணும். அடுத்து அதிகமா யாரு எந்த சேலரி அதிகமா இருக்குதோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப், சேலரிங்கிறதுனால சேலரி கொடுக்குறோம், வேற வேல்யூ ஃபீல்ட் இருக்குல்ல காலம் கொடுக்கணும்னா இந்த இடத்துல கொடுத்துருங்க நிரப்பிக்கிங்க. ஃப்ரம் எந்த டேபிள் இருந்து, இது எதுக்காக அப்படின்னா எனக்கு குறைந்த அளவுல சம்பளம் வாங்குறவங்களும் தெரிஞ்சுக்கணும், அதிக அளவுல சம்பளம் வாங்குறதும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது குரூப் பை. குரூப் பை அப்படின்னா யூஸ்டு டு குரூப் ரோஸ் வித் சேம் வேல்யூஸ். குரூப்னா என்ன, ஒரே மாதிரி ஒரே டிபார்ட்மெண்ட் ஐடி இல்ல ஒரே டிபார்ட்மெண்ட் உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாம் குரூப் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம ரெக்யர்மெண்ட் என்ன, ஒரே டிபார்ட்மெண்ட் ஐடி உள்ள எம்ப்ளாயிஸே எனக்கு குரூப் பண்ணி கொடுப்பா அப்படின்னா செலக்ட் ஸ்பேஸ் விட்டுருங்க, ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துருங்க, குரூப் பை. நம்ம என்னன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் ஐடி உள்ள எம்ப்ளாயை தான் குரூப் பண்ண போறோம். இப்ப குரூப் பை அதுக்கு பக்கத்துல எதை வச்சு குரூப் பண்ண போறீங்களோ அந்த காலமா நீங்க கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ண போறேன், ஒரே டிபார்ட்மெண்ட் ஐடி உள்ள எம்ப்ளாயிஸ எனக்கு குரூப் பண்ணப்பா அப்படிங்கிறதுனால டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்குறேன். இல்ல வேற ஏதாவது வச்சு குரூப் பண்றீங்க அப்படின்னா அந்த காலமா இந்த இடத்துக்கிட்ட நீங்க ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப இந்த இடைப்பட்ட இடங்கள்ல டிபார்ட்மெண்ட் ஐடியை கொடுத்துட்டு ஒரு கவுண்ட் ஸ்டார் கொடுத்துருங்க. என்ன பண்ணணும்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அடுத்த ரோல அந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்படி வரும் அவுட்புட். இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் உள்ள வேல்யூஸை நான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு பொதுவா இதை கண்டுபிடிச்சோம். செலக்ட் கவுண்ட் எந்த குரூப்பிசமும் நம்ம காமிக்கல, மொத்தத்தையும் நான் எடுத்துட்டு வந்தேன். அது மாதிரி மொத்த மக்களோட எம்ப்ளாயிஸோட சேலரியும் எடுத்தேன். இந்த டிபார்ட்மெண்ட்ல HR டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சம்பளம் வாங்குன்னு சொல்லு, பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லு, அது மாதிரிலாம் நான் எதுவும் கேட்கல, மொத்தத்தையும் நான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்தந்த குரூப்புக்கு இவ்வளவு வேணும், என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க ஏதாவது குரூப் பை பண்ணி டேட்டா எடுக்கணும் அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செலக்ட் ஸ்பேஸ் ஃப்ரம் டேபிள் நேமு குரூப் பை, எதை பேஸ் பண்ணி குரூப் பண்றீங்களோ அந்த காலம் நேமு, அதே காலம் தூக்கி வந்து இங்க கொடுத்துருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கமா
கவுண்ட் ஸ்டார் நம்ம என்ன பண்ண போறோம், எம்ப்ளாயி கவுண்ட் எடுக்கிறோம். இந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கவுண்ட் இருக்கு எம்ப்ளாயி, அதை எனக்கு எடு அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஸ்டார் அஸ் இஎம்பி கவுண்ட். இது குரூப் பை. இப்ப வெறும் இது குரூப் பை. இப்ப குரூப் பை வித் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் உள்ள கொண்டு வர்றோம். சம் ஆஃப் salary as total salary, average of salary as average salary from employees, group by department ID. இது எதுக்குன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் அடிப்படையில சேலரிய கனெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நான் இது பண்றேன். அப்ப நீங்க இந்த இடைப்பட்ட இடங்கள்ல நீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்பயுமே குரூப் பை பக்கத்துல இருக்கிறத இங்க தூக்கி போட்டுருங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செலக்டுக்கு ஃப்ரம்முக்கு நடுவுல அது. அதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ஃபங்க்ஷன்லாம் எழுதிக்கிங்க. இப்போ அடுத்து ஹேவிங் கிளாஸ். ஹேவிங் கிளாஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னா, ஒரு ரோ லெவல்ல நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா வேர் கொடுத்து பண்ணுவோமா? லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் பார்த்தோம்ல, செலக்ட் சார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு கனகராஜ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா கனகராஜ்ங்கிற ஒரு ரெக்கார்டை எடுத்துட்டு வரப்போகுது. அது ரோ லெவல் ஃபில்டர். எது வேர்க்கு வச்சு பண்ணோம். இப்போ ஹேவிங் வச்சு பண்றீங்கன்னா குரூப்பா ஒரு குரூப் வச்சு நான் ஃபில்டர் பண்றேன். எப்படின்னா குரூப் பை முடிந்த பிறகு ஃபில்டர் செய்ய. இதை நல்லா பாருங்க. செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. இது நம்ம ஏற்கனவே பார்த்த குரூப் பை கிளாஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுல பின்னால ஹேவிங்னு சேர்த்து ஒரு கீவேர்டை கவுண்ட் ஸ்டார் ஆஃப் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, யாரோட கவுண்ட் எல்லாம் இந்த குரூப் இருக்குல்ல, நம்ம நார்மலா ஒரு ரோவை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா வேற. இப்ப நான் இந்த குரூப்பை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த குரூப்பை ஃபில்டர் பண்ண போறேன். இதுல இருக்கிற டேட்டா எனக்கு மொத்தமெல்லாம் வேணாம். இது மொத்தமா வரும். டிபார்ட்மெண்ட் ஐடி 1 10 2 20 3 40 அது மாதிரி ஒவ்வொரு ரோவா அது மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இப்ப எனக்கு என்ன வேணும், எந்த டிபார்ட்மெண்ட்ல கவுண்ட் ஸ்டார் இருக்குல்ல வேல்யூ அது 3க்கும் கிரேட்டர் தான் இருக்குதோ அது மட்டும் எனக்கு வேண்டாம், வந்தா போதும். இப்ப ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கவுண்ட் வந்து 1 இருக்குன்னு வச்சுங்க, அந்த ரெக்கார்ட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேறுங்கிறது ரோவை ஃபில்டர் பண்றது, ரோ லெவல்ல இதை மட்டும் நான் ஃபில்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி ரோ. இதுவே ஹேவிங்கிறது மொத்த குரூப்பை நான் ஒரு குழுவா ஒரு பாவிச்சு அதை வந்து நான் ஃபில்டர் பண்றது. அதை செஞ்சு பார்ப்போம், அப்ப உங்களுக்கு புரியும். இப்ப வேர்னா ரோவை ஃபில்டர் பண்ணோம், ஹேவிங்னா குரூப்பை ஃபில்டர் பண்ணோம். வேர் யூஸ்ட் பிஃபோர் குரூப் பை, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது ஹேவிங்னா குரூப் பைக்கு அப்புறம் ஹேவிங் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறுங்கிறது ரோவை ஃபில்டர் பண்றது, ஹேவிங்கிறது குரூப்பை ஃபில்டர் பண்றது. வேறுங்கிறது குரூப் பைக்கு முன்னால வரும். இது ஒரு தம்ப் ரூல். ஹேவிங்கிறது குரூப் பைக்கு அப்புறம் வருது, தெரியுதா? குரூப் பைக்கு அப்புறம். இப்ப வேறுங்கிறது ரோவை ஃபில்டர் செய்யும், ஹேவிங்கிறது குரூப்பை ஃபில்டர் செய்யும். இதானே? இது ஒரு தம்ப் ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப குரூப் பை வித் வேர், குரூப் பை கூடவே ஒரு வேர். நம்ம என்ன சொன்னோம், குரூப் வேரா இருந்தா குரூப்புக்கு முன்னால, குரூப் பைக்கு முன்னால வரும்னு தானே சொன்னோம். யூஸ்டு பிஃபோர் குரூப் பை, குரூப் பைக்கு முன்னால போயிடும் அப்படின்னு சொன்னோம்ல. இந்த போயிடும். இந்த பாருங்க, வேற எங்க போயிடுச்சு? குரூப் பைக்கு முன்னால ஓடி வந்துருச்சா? வேர் செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், வேர் சம்பளம் 20,000க்கு மேல இருக்கணும், குரூப் பை இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு எனக்கு குரூப் பை பண்ணு. 10 நிமிஷத்துல முடிய போகுது, நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம் அதே லிங்கை யூஸ் பண்ணி. குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ சேலரி கிரேட்டர் தென் 20,000 உள்ளவர்களை மட்டும் குரூப் பை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். ஏன் இந்த வேற இங்க கொடுக்கலாமே இதுக்கப்புறம் அப்படின்னா,
வேர் எப்பயுமே குரூப் பைக்கு முன்னால வரும், ஹேவிங் எப்பயுமே குரூப் பைக்கு அப்புறம் வரும். அது ஞாபகம் வச்சு. யூஸ்டு ஆஃப்டர் குரூப் பை, யூஸ்டு பிஃபோர் குரூப் பை. வேர்ங்கிறது யூஸ்டு பிஃபோர் குரூப் பை, ஹேவிங்கிறது யூஸ் ஆஃப்டர் குரூப் பை. இது பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்போசர் வந்துடும். அடுத்ததா டிஸ்டிங்க்ட் வித் அக்ரிகேட். இப்ப டூப்ளிகேட் இல்லாம டிபார்ட்மெண்டோட எண்ணிக்கை அண்ணா ஒரே ஒரு டவுட்ண்ணா. ஒரு டவுட்ண்ணா. அண்ணா நம்ம தான் குரூப்புக்கு முன்னாடி வேர் யூஸ் பண்ணலாம்னா அப்பயே நம்ம ஹேவிங் எடுத்துக்கணும். ஹேவிங் தேவையில்லைல. புரியல. அதாவது குரூப்புக்கு முன்னாடி வேர் யூஸ் பண்ணாலும் அதே வேலையை தான் செய்ய முடியும். ஏன்னா குரூப்பா பண்ணும்போது வேர் யூஸ் பண்ணுவோம். நீங்க ஏற்கனவே என்ன சொன்னீங்கன்னா ரோ லெவல்ல வந்து ஃபில்டர் பண்றதுக்கு வேர் யூஸ் பண்ணுவோம். ஆமா. குரூப் லெவல்ல ஃபில்டர் பண்றதுக்கு ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். ஆமா. ஆனா கீழே வந்து குரூப் பை வித் வேர்ன்னு கொடுத்துருக்கீங்க. ஆமா. அப்ப இது வந்து ஒரு குரூப்பா இருக்கிற டாக்குமெண்டல் ரோ பையா செக் பண்றதுக்காக இந்த வேர் யூஸ் பண்றோமா? இல்ல, நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஹேவிங்கிறது வேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுவா வேறுங்கிறது ரோ ஃபில்டர் செய்யும், ஹேவிங்கிறது குரூப் ஃபில்டர் செய்யும். ஓகே, ஆமா, அப்படிதான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்னன்னா வேறுங்கிறது ரோவை தானே ஃபில்டர் பண்ணும், அதையே கொண்டாந்து குரூப்பை யூஸ் பண்ற இடத்துல கொடுக்குறீங்க, அதான் கேள்வி. ஆமாண்ணே. இப்ப இந்த குரூப் ஐக்கு முன்னால என்ன இருக்குதோ அது ஒரு கொரியா இமேஜின் பண்ணிக்கீங்க. ஏதோ ஒரு ரெக்கார்டு, அந்த வர்ற அவுட்புட்டை தான் இந்த குரூப் ஐ பண்ண போகுது. இப்போ இது வர்றது ஃபுல்லா ஒரு குரூப்பா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெக்கார்டை தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு நான் குரூப் பண்ண போறேன். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த 3 லைன் வர்ற அவுட்புட்டை டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு குழுவா பிரிக்கிறேன். இப்ப எனக்கு இந்த வேற யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா மொத்த எம்ப்ளாயிஸையும் இந்த மாதிரி வரும். டிபார்ட்மெண்ட் ஐடி 1, அவங்களோட சம்பளம் 3, அவங்களோட ஆவரேஜ் சம்பளம், இந்த மாதிரி வரிசையா வரும். இப்ப எனக்கு வருது இல்ல, இதுல எனக்கு அவ்வளவும் வேண்டாம், எனக்கு 20,000க்கு மேல இருக்கணும் கொடுப்பா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா அப்பதான் இவர் உள்ள வர்றாரு. அப்ப இந்த இடத்துல ஹேவிங் எப்படி பயன்படுத்துவீங்கன்னா ஹேவிங் வந்து இங்க வருவீங்க. இப்ப ஓகே, ஹேவிங் வந்து இங்க நீங்க போடணும் ஆஃப்டர் குரூப் பை. அப்ப ஹேவிங் என்ன பண்ணும்? வேற வந்து லெஸ் தென் 20,000ல இருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும். அப்ப ஹேவிங் வந்து நமக்கு என்ன வேலை செய்யும்னா, இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஹேவிங் இந்த இருக்கு பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா வேற இல்ல இதுல. ஆமாண்ணே. இல்லண்ணே. இப்போ இந்த அவுட்புட் வருதா, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இதோட அவுட்புட் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு குரூப் பை பண்ணிரும். இது கிளியர் தானே? புரிஞ்சிருச்சுண்ணா. அது வரிசையா வரும். டிபார்ட்மெண்ட் ஐடி 1 கவுண்ட் ஸ்டார், நம்ம செஞ்சு பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். 4, 10 அப்படின்னு வரிசையா வரும். இதோட அவுட்புட் இஷ்டத்துக்கு வரும், எந்த ஃபில்டர் பண்ணாம. சரிண்ணே. இப்போ இதோட அவுட்புட் வருது இல்ல, இத வந்து ஒரு குரூப் பையா தானே நம்ம எடுக்கிறோம், அது குரூப்பா தானே இருக்குது. அது கிளியர் தானே? என்ன குரூப் பை யூஸ் பண்ணதுனால. சரிண்ணே. இப்ப இந்த குரூப்பை நான் ஃபில்டர் பண்ணும் பொழுது நல்லா பாத்துக்கங்க, நான் வேற யூஸ் பண்ண முடியாது. அப்ப ஹேவிங் தானே யூஸ் பண்ண முடியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா இது ஒரு டேபிளோட ரோஸ், இந்த 2 லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் ஃபில்டர் பண்ணணும்னா வேற கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, கன்ஃபியூஷனா தான் இருக்குதா? இப்ப இது வந்து ஒரு நார்மலா நம்ம ஃபெட்ச் பண்ற ரெக்கார்டு. இந்த ரோஸ ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா வேற யூஸ் பண்ணுவோம். அது கிளியர் தானே? கிளியர்னா, அது கிளியர். இப்ப ஹேவிங் வந்து நார்மல் ரோஸ நம்ம வந்து ஃபில்டர் பண்றதுக்கு ஹேவிங் யூஸ் பண்ண மாட்டோம், குரூப்பா பண்ண மாட்டோம், வேற யூஸ் பண்ணுவோம். அப்ப இது மட்டும் நான் பண்ணேன்னா இது நார்மல் ரெக்கார்டு. இதையே குரூப் கொடுத்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு பிரிச்சிட்டேன்னா இது குரூப் லெவல் ரெக்கார்டு. ஓகே. இப்ப குரூப் லெவல் ரெக்கார்டை நான் வேற வச்சு ஃபில்டர் பண்ண முடியாது. அது கிளியர் தானே? கிளியர் தான். அப்போ எப்பெல்லாம் குரூப் பைல வர்ற ரெக்கார்டை எனக்கு மொத்தமா வேண்டாம்ப்பா, ஏதோ ஒரு ஃபில்டர் போட்டு கம்மியான டேட்டா ரெக்குயர்மெண்ட் படி வேணும் அப்படின்னா ஹேவிங் கண்டிஷன் என்னவோ அதை இங்க கொடுத்து கிரேட்டர் தென் 3 கிரேட்டர் தென் 5 என்னவோ அதை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன மேட்ச் ஆகும், இங்க வர்ற அவுட்புட் இருக்குல்ல, இந்த அவுட்புட் இந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுறத மட்டும்தான் கொண்டு வரும்.
இது ஃபுல்லா ஓகேண்ணா. குரூப்னு இமேஜின் பண்ணிக்கிங்க. ம் அந்த குரூப்ல இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும் தான் எடுத்து வரும். ம் 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 இது ம் கிளியர் ம். தானே? சரி, நான் ப்ராக்டிக்கலாவும் செய்யும்போது புரியும்ல. ஓகே, இது நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்பயுமே ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். அடுத்து டிஸ்டிங்க் சரிங்கண்ணா. அக்ரிகேட். செலக்ட் கவுண்ட் ஆஃப், நார்மலா என்ன கொடுத்தோம், டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்தோம். டிஸ்டிங்க் அப்படின்னா டூப்ளிகேட்டே இல்லாம இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியா அழுத்து வந்துடும். டூப்ளிகேட் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டை எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னா செலக்ட் கவுண்ட் ஆஃப், நார்மலா அந்த டிஸ்டிங் கொடுக்க மாட்டோம். இப்ப டிஸ்டிங் கொடுக்காம கொடுக்குறோம்னா டிபார்ட்மெண்ட் ஐடினே 1 1 1 3 3 5 6 7 7 அப்படின்ட்டு இருக்குன்னா எல்லாமே அழுத்து வரும். டிஸ்டிங்க்ட்னு ஒரு வார்த்தை அங்க உள்ள முன்னால இன்புட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணோம்னா டிபார்ட்மெண்ட் ஐடி ஒரு ஒன்று தான் வரும். எத்தனை ஒன்று இருந்தாலும் ஒன்னா மாத்தி விட்டுரும். அதை 5 வந்து 4 தடவை இருக்குதுன்னா ஒரு 5 தான் வரும் அவுட்புட்ல. ஏன்னா டிஸ்டிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா டூப்ளிகேட் எனக்கு வர வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ஃபில்டர் பண்றோம். இது வந்து டிஸ்டிங்க்ட் வித் அக்ரிகேட். அடுத்தது இது நம்ம வந்து எப்படி எல்லாம் சினாரியோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜரா வேலை செய்றீங்க. உங்க கம்பெனி முதலாளி வந்து ஒரு 4-5 ரீஜன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், இது மாதிரி கொடுத்துறாருன்னு வச்சுங்க, சென்னைன்னு. உங்கள்கிட்ட ரிப்போர்ட் கேட்பாரு, எனக்கு ஒவ்வொரு ரீஜனா ரிப்போர்ட் கொடுப்பா அப்படின்னு. அப்ப நீங்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது எம்ப்ளாயி கவுண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு எம்ப்ளாயி கவுண்ட் இருக்கு அதை சொல்லு. அப்புறம் ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் டைம் ஆவரேஜா வருது, லோட் ஆகுறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட். இது வந்து ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இது குறிய எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப நான் எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்பர் ஓரியன்டா போற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து நம்ம இந்த ஆட்டோமேஷன் பண்றதா இருக்கட்டும், இல்ல MySQL கொரி இருக்குல்ல, அப்போ வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும் உங்களுக்கு. இந்த பேசிக்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேஷன் பிச்சு நல்லா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ரிப்பீட்டடா செய்யற வேலையை நீங்க எக்ஸ்பர்டைஸா ஆட்டோமேட் பண்ணிடுவீங்க அழகா. அதுக்காக தான் இதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றேன். கொஞ்சம் எல்லாருமே நல்லா இது பண்ணுங்க. அப்புறம் மெயினா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற காலம் இருக்குல்ல, குரூப் பைல வைக்க மாட்டோம். அதை இப்ப செலக்ட் எம்ப்ளாயி நம்பர் அப்படிங்கிறன்னு எடுக்கிறேன்னா அதை குரூப் பைல கொண்டு வைக்க மாட்டேன். இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன். அப்புறம் யூசிங் வேர் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங், இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவோம். ஹேவிங் வேண்டிய இடத்துல வேர் பயன்படுத்துறது, குரூப் பை இல்லாத காலமா செலக்ட் செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இது நீங்க பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துடும், ஞாபகம் வந்துடும். இது உங்க ஹோம்ஒர்க்கு, இதை செஞ்சு பாருங்க. ப்ராக்டிஸ் போயிடலாமா? இது ஒரு ஸ்டோரியா பார்க்க போறோம். ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு டோட்டல் எம்ப்ளாயிஸ்ங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு பெர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆவரேஜ் சேலரியை கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஒவ்வொரு பெர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லாம் 2 எம்ப்ளாய்க்கு மேல இருக்காங்களோ அவங்கள எடுத்துட்டு வா, அது மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட். அப்புறம் கம்மியா அதிகமா யாரு சம்பளம் வாங்குறாங்க, எனக்கு கம்மியா சம்பளம் வாங்குறவரும் வேணும், அதிகமா சம்பளம் யார் வாங்குறாரோ அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரெக்யர்மெண்ட். இதை செஞ்சு பாருங்க. நம்ம கதைக்கு போயிடலாம். இப்போ ரவிங்கிறது ஒரு MySQL DBA கம்பெனில வேலை செய்யறாரு. HR மேனேஜர் அவர்கிட்ட வந்துட்டு கேட்கிறாரு, ரவி, ஐ டோன்ட் வாண்ட் ரா எம்ப்ளாயி டேட்டா. எனக்கு சும்மா அப்படியே குப்பையாட்டம் எல்லா டேட்டாவும் எனக்கு கொடுத்துறாத. எனக்கு வந்து கவுண்ட் வேணும், டோட்டல்ஸ் வேணும், ஆவரேஜ் வேணும், டிபார்ட்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறாரு. நான் அவர் சிரிச்சுட்டு, திஸ் இஸ் நாட் செலக்ட் ஒன்லி, நான் அக்ரிகேட் குரூப் எல்லாம் யூஸ் பண்ணி நான் எடுத்துறேன் அப்படிங்கிறாரு. செலக்ட் ஒன்லினா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு போட்டீங்கன்னா குப்பையாட்டம் வரும். அதுல உங்களுக்கு எதுவுமே, அது ஒரு ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அதெல்லாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறீங்க. கவுண்ட், டோட்டல், ஆவரேஜ், குரூப் பை பண்ணி, ஹேவிங் யூஸ் பண்ணி இப்பெல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணுமோ அது தெரிஞ்சிடும். ஓகேவா?